இது வரைக்கும் காசை கொடுத்தா வெளியே விடுவேன்னு சொன்ன ரவுடி பார்த்தீங்கன்னா இவ தான் என் மகாராணி அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா நந்தினிக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுதுங்க. என்னென்ன சொல்றீங்க, காசை கொடுத்தா விட்டுருவேன் தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீ அமைதியாக வேலையை பாருன்னு சொல்றாங்க. இப்போ விஜய் போயிட்டு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேரக்டா சூர்யாவுக்கு சொல்லிடுறாங்க. சூர்யாவும் பார்த்தீங்கன்னா பணத்தை எடுத்துட்டு டேரக்டா வந்துடுறாங்க. அதான் காசை கொடுத்தாச்சு இல்லை, வெளியே விட்றாவில் அப்படின்னு சொல்றாங்க. டே அதை கேட்க நீ யாருடா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம விஜய் வந்து இவங்க தான் வந்து அவங்களுடைய மனைவி அப்படின்னு சொல்றதுக்கு வராங்க. பட் சூர்யா வந்து வாய் அடிச்சிருவாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிங்க எல்லாரையும் பக்காவா அடிச்சு போட்டு நந்தினியை கூட்டிட்டு வந்துறாரு. ஸோ நந்தினி மேல பாஸ் இருந்தாலையும் என்னுடைய மனைவின்னு சொல்றதுக்கு இவருக்கு வெளியில கூச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் கேட்பாங்க. ஏன்னா நீங்க உங்க மனைவின்னு சொல்றதுக்கு கூச்சப்படுறீங்க, தொட்டு தாலி கட்டினவொன்னா அசிங்கமா இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குவாங்க. என்ன பேசுற விஜய், எனக்கு நந்தினியை ரொம்ப பிடிக்கும், பட் அந்த இடத்துல அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு தான் நான் சொன்னே தவிர மற்றபடி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நந்தினிக்கு என்ன டவுட்னா, இவர் உண்மையிலேயே நம்மளை விரும்புறாரா இல்லை அவங்க அம்மாவை வெறுப்பேற்றுறதுக்காக விரும்புற மாதிரி நடிக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தினிக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் போனாலையும் அந்த கேஸ் இன்னும் முடியல இல்லையா. அதாவது ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அர்ச்சனா கண்டிப்பா ஒரு திருடி, அவ தான் இந்த வேலையை பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நந்தினி கிட்ட நம்ம சூர்யா அடிச்சு சொல்லுவாருங்க, கண்டிப்பா அவ தான் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு. என்ன சார் சொல்றீங்க, அவங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, நீங்களாம் ஏதாச்சும் ஒரு கற்பனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு அவளை பத்தி தெரியாது, அவெல்லாம் ஒரு பொண்ணா கூட இல்லை, மனுஷனா கூட நான் மதிக்கிறது கிடையாது, அவ ஒரு விஷ பூச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லவும் எதுவுமே நம்ப மாட்டாங்க நம்ம நந்தினி கண்மூடித்தனமா நம்புற 2 பேர் தான் முதுகுல குத்திட்டு இருக்காங்க. ஒன்னு அர்ச்சனா, இன்னொன்னு ரேணுகா. இந்த வீட்டில் இருக்கிற ரேணுகான்ற விஷப்பூச்சை முட்டை கொண்டுட்டாங்கன்னாவே இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் காரணமே இல்லை. ஏன்னா வீட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தையும் டேட்டா பேஸோட வந்து சொல்ற ஒரே ஒரு ஜீவன் அந்த ரேணுகா தான். என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எங்கேயோ போறாங்க, ஏதோ பிஸ்னஸ் பண்றாங்க, அந்த விஜய் வீட்டுக்கு தான் கிளம்பி போறாங்க, நீங்க போய் பார்த்துக்கங்கன்னு சொன்ன உடனே அந்த மருந்தை கலந்து கொடுத்துட்றாங்களா. இப்போ அவங்களே போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாலையும் நம்ம சூர்யாவுக்கு அவங்க மேல சுத்தமா நம்பிக்கையே கிடையாதுங்க. ஏன்னா சூர்யாவுக்கு தெரியும் அர்ச்சனாவோட கேரக்டர் எப்படி, அவ என்னெல்லாம் பண்ணுவா நம்மளை அடையிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நந்தினி இன்னுமே பார்த்தீங்கன்னா உனக்கு எதுவும் தெரியாது, நீ அமைதியா இரு, நீ ஒரு புள்ள பூச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா மாட்டிப்பாங்கன்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. அர்ச்சனா மட்டும் மாட்டிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா ரேணுகாவை மாட்டிப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ரேணுகாவுக்கு இங்க என்ன ஒர்க் இருக்கு, ரேணுகா மட்டும் மாட்டிக்கினாங்கன்னா நம்ம அருணாச்சலையும் சரி நம்ம நந்தினி சரி பலார்னு செவில் இழுத்து கேட்க போறாங்க. பாவப்பட்டு இறக்கப்பட்டு உன்னை இந்த வீட்டில் சேர்த்தனத்துக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டியே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்க போறாங்க. ஸோ இந்த ரவுடியும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கடனை கொடுத்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம நந்தினி பார்த்தீங்கன்னா என்னதான் நீங்க கடனை கொடுத்துருந்தாலையும் நான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடனை தீர்த்துடுவேன், ஏன்னா அது எனக்கு பிடிக்காது, இதே மாதிரி இன்னொரு நாளைக்கு எனக்கு பேர் வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு நான் தீர்த்துடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமா நிற்பாங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ்.